My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வர 27ஆம் தேதியிலிருந்து மெடிக்கல் கவுன்சிலிங் பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் tnmedicalselection.net வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றின சில சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆன்லைன் கவுன்சிலிங்னா என்ன, அதில் எப்படிப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், எதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பிடிஎஸ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஆஃப்லைனில், அதாவது ஃபிசிக்கல் மோடில் தான் நடந்துச்சு. நீங்கள் டேரெக்டாக அப்பியர் ஆகணும். அங்கே உட்காந்து நீங்கள் எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுக்காக அந்த காலேஜ் அலாட் பண்ணி தருவாங்க. ப்ரொவைடட் அந்த காலேஜில் அந்த வேக்கன்சி, உங்களோட கம்யூனிட்டி வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் டேரெக்டாக அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எதனால் அப்படின்னா, இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து உங்களுடைய ஊர்லேருந்து நீங்கள் சென்னைக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் ஆன்லைன் கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஆல்ரெடி இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் டிஎன்இ அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங்காக தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு சிமிலர் மெத்தடாலஜி தான் கவுன்சிலிங், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி தான், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங். ஆல்ரெடி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுடைய எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவுக்குரிய கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் பார்டர் ரேஞ்ச் இல்லை, ரொம்ப பிலோ பார்டர் ரேஞ்ச், ரொம்ப கம்மியான மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்களும் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் அட்வான்டேஜ். எதனால் அப்படின்னா, தமிழ்நாடும் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவும் ஆல்ரெடி கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்கும். இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு கவுன்சிலிங் ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கூட இருக்கலாம். ஒருவேளை அங்கே காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் கட்டின அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் எதையும் லூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங்கும் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரியான மெத்தடாலஜிஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 30th நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஜென்ரல் கேட்டகரிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி, பிசி, அப்புறம் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் உள்ளடக்கியது தான் ஜென்ரல் கேட்டகரி. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் 7.5 ரிசர்வேஷன், இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டில் நம்மளுடைய மினிஸ்டர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் அப்படிங்கிற வேர்டை அவர் எங்கே யூஸ் பண்ணார் அப்படின்னா, அந்த ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்தாரு. பட் வி ஆர் நாட் ஷியோர் தட் இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த 7.5 ரிசர்வேஷனும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன் அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டி, இந்த கவுன்சிலிங் எல்லாமே ஆஃப்லைனில் தான் நடக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. அண்ட் நம்மளுடைய மெடிக்கல் வெப்சைட்டில் செலெக்ஷன், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுற வரைக்கும் வி ஆர் நாட் ஷியோர் தட் எந்த மாதிரியான கவுன்சிலிங் அவங்க நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆன்லைனில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் நடந்தால் தான் நல்லாவும் இருக்கும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ராவலை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் அட்வான்டேஜ். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் எனஃப் டைம். ஸோ 30th 31st ஜான்வரிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ கவுன்சிலிங் 30th ஜென்ரல் கேட்டகரிக்கு 30th ஆரம்பிக்குது. 30th ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 days ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 days கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ப்ளஸ் சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 6th டேயில் லாஸ்ட் ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட் 11 o'clock நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது
அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ப்ரிஃபர்டு காலேஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி நீங்கள் அஸ்யூம் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த காலேஜில் கிடைச்சா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற அந்த காலேஜ் வந்து உங்களுடைய மார்க்குக்கும் உங்களுடைய நீட் மார்க்குக்கும் அந்த காலேஜினுடைய ப்ரீவியஸ் இயர் ரேங்க்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். எந்தெந்த காலேஜஸ்க்கு என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி இருக்கும், ப்ரைவேட் கோட்டாக்கு எப்படி இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அது போக நிறைய யூடியூப் சேனல்ஸ், யூடியூப்பில் தான் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அஃபிஷியலாக ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக உங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த காலேஜஸ் எனக்கு வேணும், என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் ப்ரியாரிட்டி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த காலேஜில் கிடச்சிருச்சுன்னா ஓகே, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு கிடச்சிருச்சுன்னா ஓகே, இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ESI சென்னையில் எனக்கு கிடைச்சா ஓகே. சில பேர் வந்து அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லை ஒரு சிலருக்கு அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ சேலமோ இல்லை திருநெல்வேலியோ இல்லை தூத்துக்குடியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீலகிரியோ, இப்போ ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஊட்டி அவங்க அந்த ஏரியாவில் ஊட்டியில் இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆர்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டி என்ன, எந்த காலேஜில் கிடைச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த காலேஜை வந்து ஃபர்ஸ்ட் நம்பரில் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்களுடைய ப்ரியாரிட்டி கம்மியாகிட்டே வரும். லாஸ்ட் நம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து காலேஜஸ் கொடுக்கலாம். இவ்வளோ சாய்ஸஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அது TNEAலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் கவுன்சிலிங்லையும் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ்க்கு லிமிட் கிடையாது. அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நீங்கள் சாய்ஸுக்கு வந்து லிமிட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரியான மெத்தட் தான் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சாய்ஸஸ் லிமிட் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் எல்லா காலேஜஸையும் கூட நீங்கள் லிஸ்ட் கொடுக்கலாம். பட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு இருக்கணும், எந்த காலேஜ் லாஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆர்டரில் தான் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற வேகன்சியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு டே ஒரு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டேயில் வந்து நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த சாய்ஸஸ் எல்லாம் ஓகே, அதுக்கு இந்த சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்டரை வந்து அப் அண்ட் டவுன் நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரியாரிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய இப்போ 5th காலேஜில் வந்து 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேல்மருவத்தூர் ப்ரைவேட் காலேஜில் மேல்மருவத்தூர் கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ அதே இதை நீங்கள் வந்து முன்னாடியும் கொண்டு போய்க்கலாம், பின்னாடியும் கொண்டு போய்க்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த என்டையர் சிஸ்டம் வந்து லாக் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் இது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will verify அந்த டேட்டாவும் நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரியாரிட்டி ஆர்டர் அண்ட் அங்கே இருக்கிற வேகன்சி லிஸ்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகுது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி ஈவன் ஒரு 4 to 5 days ஆகுது உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும் ஃபிசிக்கலாக. ஸோ இதுதான் வந்து மெத்தடாலஜி. அது டேரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு போகணுமா இல்லை ஆன்லைனில் வர சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறோம். வர 24ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDS ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணணும், உங்களுடைய ரேங்கையும் ப்ரீவியஸ் இயர் ரேங்கையும் எப்படி கம்பேர் பண்ணணும், அதை வச்சு நீங்கள் எப்படி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.